நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா இந்த வருஷ ஐபிஎல் சீசனை ரொம்பவே சுமாராக தாங்க தொடங்கி இருக்காங்க. இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா 8 மேட்ச் விளையாண்டு 3 மேட்ச் வெற்றியோட 5 மேட்ச் தோல்வியோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6வது இடத்துல இருக்காங்க. இங்க இருந்தும் பிளே ஆஃப்ஸ்குள்ள நம்மளால போக முடியும். காரணம், இன்னும் 6 மேட்ச் இருக்கு. அதுல 5 மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் நெருங்க முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுன் தி ஆர்டர்ல ஒரு மிகப்பெரிய ஹிட்டர் இல்லை அப்படின்றது தான். இந்த குறை போன வருஷமே இருந்துச்சுங்க. இந்த வருஷம் நம்ம சிவம் டூபேவை பாத்தீங்கன்னா டவுன் தி ஆர்டர்ல ஒரு ஹிட்டரா யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அந்த விஷயம் கை கொடுக்காமலே போயிடுச்சு. சிவம் டூபேவை டாப் ஆர்டர்லயும் இறக்கி பார்த்தாங்க, அதுவும் கை கொடுக்கல. நம்ம தல தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டா கார்த்திக் சர்மா அப்படின்ற ஒரு பினிஷரையும் உள்ள இறக்குனாங்க. ஆனா அவரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ராவா இருக்காரு. டேலண்ட் இல்லைன்னுலாம் சொல்ல வரல, ரொம்ப ஃபாஸ்டா போடுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஸ்பின்னர்ஸ் போட்டா அப்பப்ப தூக்கி சிக்ஸருக்கு சொருவுறாரு. ஆனா ரொம்ப ரா டேலண்ட் அப்படின்றதால அவரும் கை கொடுக்கல, ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம எல்லாருமே தல தோனிய எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்கோம். டவுன் தி ஆர்டர்ல இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்ம தோனி இருந்தாருன்னா கண்டிப்பா கடைசி ஒரு 2 ஓவர்ஸ்ல கட்டாயமா ஒரு 4-5 சிக்ஸர் ஆச்சும் அடிப்பாரு. ஆனா இந்த ஹிட்டர் ப்ராப்ளத்தை நம்ம மெகா ஆக்ஷன்லயே ஈஸியா சார்ட் அவுட் பண்ணி இருக்கலாம். ஆனா நம்ம ஸ்டீபன் ஃபிளமிங் தலைமையில போன அந்த மேனேஜ்மெண்ட் மெகா ஆக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய கோமாளித்தனத்தை பண்ணிட்டு வந்தாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நேத்தைய மேட்ச், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பாத்தீங்கன்னா டோனோவன் ஃபெரைரா அவ்வளவு அழகா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 50யையும் அடிச்சிருந்தாரு. டோனோவன் ஃபெரைரா பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 20ல நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்காக தான் விளையாடுறாரு. எம்எல்சிலையும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிரான்சைஸை சேர்ந்த டீமுக்கு தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இப்படி 2 பிரான்சைஸ்ல டோனோவன் ஃபெரைரா பிளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவரை இந்த உலகத்துக்கு காட்டுனதே பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்னு தான் சொல்லணும். சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளேயராகவே உருமாறினாரு. விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு, ஆஃப் ஸ்பின் போடுவாரு, மிகப்பெரிய ஹிட்டரும் கூட. இப்படி ஒரு டேலண்ட்டை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மெகா ஆக்ஷன்ல நம்ம ஃபிளமிங் டீம் பாத்தீங்கன்னா கோட்டையை விட்டாங்க. அவங்க ஈஸியா 75 லட்சத்துக்கு டோனோவன் ஃபெரைராவை தூக்கி இருக்கலாம். ஆமாங்க, ஆக்ஷன் பிரைஸ்ல வெறும் 75 லட்சத்துக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தாரு ஃபெரைரா. அவரை பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் 75 லட்சத்துக்கு துண்டா தூக்கிட்டு போனாங்க. அங்க இருந்து ட்ரேட் முறையில நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வாங்கிக்கிட்டாங்க. அப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு முன்னாடியாச்சும் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டிசி கிட்ட பேசி டோனோவன் ஃபெரைராவை வாங்கி இருக்கலாம். ஆனா அதையும் பண்ணல. கைக்குள்ளேயே இருந்த பிளேயரை மிஸ் பண்ணாரு ஃபிளமிங். நிறைய டாக்டிக்கல் பிளண்டர்ஸையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சீசன்ல. நல்லா போயிட்டு இருக்க டீமை பாத்தீங்கன்னா யாரையாச்சும் ஒருத்தரை புதுசா இன்க்ளூட் பண்றேன் அப்படின்ற பேர்ல ரொம்பவே கெடுத்துடுறாரு. இப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டர் தேவை. அந்த ஹிட்டருக்காக பாத்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா, அதாவது நம்ம கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா ஆயுஷ் வர்த்தக் அப்படின்ற மும்பையை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டரையும் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், இவரையாச்சும் நம்ம சைன் பண்ணுவோமா அப்படின்றத.